ஹலோ டெக் லவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெருசா ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீசெண்டாக கோயம்புத்தூர் சண்டே பஜார்லேருந்து ஒரு 4 ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் சார்ஜர் தான். அதாவது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும். இதை வந்து நீ சொல்றதுக்கு வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மொபைல் சார்ஜர், நார்மல் சார்ஜர் கிடையாது. இதில் வந்து நம்ம தனியாக பேட்டரியை கழட்டி சார்ஜ் போடுறதுக்கு நம்ம ஒரு சார்ஜர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சார்ஜர் தான். இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி பின் ஒன்று இருக்குது. இது ரெண்டையுமே சேர்த்து நான் எவ்வளோ என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இது வந்து 150 ருபீஸுக்கு தான் நான் வந்து இது வாங்கியிருந்தேன். இது அவங்கள்ட்ட வாங்கும்போது நான் கேட்டேன், இது சார்ஜர் ஒர்க் ஆகுங்களா ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது தம்பி, எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான், உங்களுக்கு வேணும்னா எட்டு போங்க அப்படின்னாங்க. ஏன்னா நமக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி நிறைய பொருளுங்களை வந்து நான் சார்ஜர் வந்து கழட்டி போடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் பழைய பொருளுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரி எதுவுமே வந்து பூஸ்ட் இல்லாமல் இருக்கு. இந்த பேட்டரியை நம்ம தனியாக பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சார்ஜர் கண்டிப்பாக தேவை. அதனால நான் இது ரொம்ப நாள் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. இந்த வாட்டி நம்ம கோயம்புத்தூர் சண்டே பஜாரில் இது இருந்தது. அதனால நான் இதை வாங்கியிருந்தேன். இதை நான் லாஸ்ட் டைம் வந்து பல்லாவரம் வந்திருந்தப்போ கூட சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு வீடியோவில், நமக்கு மொபைல் சார்ஜர் தேவைப்படுது ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதில் சார்ஜர் இல்லாத பேட்டரியாக இருந்தாலும் சரி, இருக்கிற பேட்டரியாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த பூஸ்ட் இல்லாத பேட்டரிங்களை போட்டோம் அப்படின்னா இந்த பேட்டரியில் இருக்கிற இந்த சார்ஜரில் இருக்கிற லைட் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் இதில் வந்து பூஸ்ட் இருக்கிற பேட்டரி, அதாவது கொஞ்சமாவது வேலை பார்க்கும் அப்படின்ற அளவில் இருக்கிறத போட்டால் இதில் ஒரு க்ரீன் கலர் லைட் ஒன்று எரியுது. இதை நம்ம சார்ஜர் போட்டு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. இதை நம்ம சார்ஜர் போடுறோம் அப்படின்னா ஒரு ரெட் கலர் லைட் ஒன்று எரியுது. அப்போது இந்த யூஎஸ்பியில் வந்து நம்ம தனியாக சார்ஜ் போட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா நான் ஒரு சில ஃபோனுங்களை வாங்கிட்டு வந்து நான் சார்ஜர் போடாமே வச்சிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இந்த மாதிரி சார்ஜரை கழட்டி போடுற மாதிரி சார்ஜர் இல்லை. இந்த லூமியா ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக மோர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருப்போம். இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கம் ஆகுது. இப்போ வரைக்கும் நான் இதை எடுத்து என்ன கண்டிஷனில் இருக்குது, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறதே நான் பார்க்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் பேட்டரி வந்து என்கிட்ட வேறு செப்பரேட் பேட்டரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை போட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு பக்கம் கையில் பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதனால சரி, அப்போ இதோடைய பேட்டரிக்கே நம்ம சார்ஜ் போடுவோம் அப்படின்னு நார்மல் சார்ஜரில் போட்டு விட்டோம் அப்படின்னா வைப்ரேட் ஆகும், நோக்கியான்னு வரும், ஆஃப் ஆயிரும். திரும்ப அதே தான் வரும். திரும்ப திரும்ப அதே வர்றதுனால நான் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே இதனால ஏதாவது ஃபோனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதுனால அதை கழட்டி வச்சுட்டேன். பேட்டரி நான் சார்ஜும் போடவே இல்லை. ஏன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிஷன் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேல எந்த பிரச்சனையுமே இல்லை, பின்னால் டென்ட்டில் எதுவுமே கிடையாது. ஃபோன் வந்து ஒரு நீட்டாக ஒரு கண்டிஷனில் இருக்குது. இதில் இந்த வால்யூம் பட்டன், இந்த லாக் பட்டன், கேமரா பட்டன், இந்த பட்டன்ஸ் மாதிரி இல்லை. ஏதாவது கவர் கழட்டும் போது மிஸ் பண்ணியிருப்பாங்க வர, திரும்ப அதை மாட்டும் போது அந்த இல்லாமல் மாட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இது நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜர் போட்டால் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இதில் பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால இது ஏதாவது ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். இதில் நம்ம இப்போ சார்ஜர் போட்டோம் அப்படின்னா ஒரு வைப்ரேட் மாத்திரம் ஆயிடுது. அந்த வைப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து இதில் நோக்கியான்னு வரும். அப்படி வருது அப்படின்னா ஓகே, உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ஒரு நோக்கியான்னு ஒரு அதோடைய பேர் வந்துடுது. ஆனால் இது ஆன் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, பேட்டரி வந்து சார்ஜ் இல்லை, பேட்டரி சார்ஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சார்ஜர் நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சார்ஜரில் போட்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் வந்து ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஏன்னா அப்போதான் அந்த பேட்டரியில் வந்து பூஸ்ட் இருக்கா இல்லையான்றதே தெரியும். அந்த பேட்டரியில் பூஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் வந்து ஆன் ஆகாது. இப்போ ஒர்க் பண்ணி பார்த்தா ஆன் ஆகவே இல்லை. காரணம் இந்த பேட்டரியில் பூஸ்ட் இல்லை. நம்ம இதை கலட்டி நம்ம இதில் போட்டு பார்ப்போம். ஏன்னா அப்போ வந்து அதில் சார்ஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பூஸ்ட் ஆகலாம். இதே பேட்டரி என்கிட்ட வேற பேட்டரி இருக்கு. அதாவது இந்த ஃபோனோடைய பேட்டரி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், இதே சைஸில் இருக்காது. அதனால நம்ம இதை வேணா போட்டு பார்ப்போம். ஆன் ஆகிருமா ஆன் ஆகாதா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நான் இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்குமே நான் எதையுமே பண்ணியே பார்க்கல. சார்ஜர் போட்டு பார்த்தேன், சார்ஜர் நோட்டிஃபிகேஷன் மாத்திரம் காட்டுச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு இது தேவைப்படாது, நம்ம இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால இதை அடி வச்சுட்டேன். ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த பக்கம் தள்ளி பிடிச்சோம் அப்படின்னா மாத்திரம்தான் ஆன்லேயே இருக்கும். ஃபோன் வந்து ஆன் ஆகுது. பேட்டரி மாத்திரம் லூஸாக இருக்கிறதுனால தான் வைப்ரேட் திரும்ப திரும்ப அடிக்குது. நான் உங்களுக்கு இது திருப்பி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் பேட்டரியிலேருந்து கையை எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு ஆஃப் ஆகிக்குது, திரும்ப திரும்ப இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நோக்கியா அப்படின்றது காட்டுது. ஃபோனெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த ஃபோனை வந்து நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு எந்த ஒரு கமெண்ட்லையுமே நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், எந்த வீடியோலையுமே சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது கொஞ்சம் எனக்கு தேவையாக இருக்கிற பொருளுங்களை வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து இதோடைய ப்ரைஸை நான் வந்து பெருசாக சொல்கிறது இல்லை.
ஏன்னா நான் இதோடைய ப்ரைஸ் சொன்னேன் அப்படின்னா நீங்களும் வந்து ஆசைப்படும் போது நீங்கள் கேட்குறீங்க, என்னால் அதை தர முடியல அப்படின்னு சொல்ல முடியறதில்ல. அதனால ஒரு சில பொருளுங்களுக்கு வந்து நான் ப்ரைஸ் சொல்லாமல் இருக்கேன். காரணம் வந்து அதுதான். ஏன்னா எனக்கு வேணுன்ற பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னா ப்ரைஸ் மோஸ்ட்லி நான் சொல்றதே கிடையாது. ஓகே, இப்போ டச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபோன் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதோடைய கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த மாதிரி ஃபோன்லாம் நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இதில் கேமரா எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சரியா தெரில. ஆனால் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நோக்கியாவில் வந்து கேமரா எப்பயுமே நல்லா இருக்கும். ஏன்னா நோக்கியாவில் கேமரா நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இதில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னையவே நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா இது நான் மாத்துறேன் அப்படின்ற பட்சத்தில் ஆஃப் ஆயிடுது. இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படிங்கிறதுல அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. அப்போ சார்ஜர் இருந்தது அப்படின்னா இந்த ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணதில்லை, அதனால கேட்குறேன். பார்த்தீங்களா, நான் ஆன் பண்ணுற பட்டன் அமுத்தவே கிடையாது. அப்போவுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. நான் இதில் கேமரா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் கேமரா எப்படி இருக்குது அப்படின்றது. பார்க்கலாம். இது போல ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இதில் கேமரா கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. நான் முடிஞ்ச இதில் எடுக்கிற ஃபோட்டோவை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கூட சைடில் போடுறேன். எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். ஃபோட்டோ எடுத்ததுமே ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு. அதை வச்சு தான் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தோணுச்சு. இதில் பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனே வந்து இப்படி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இப்படி திரும்பிடுது. நேராக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபோன் திரும்பிக்குது. நிறைய ஆப்ஷன் இருக்கும் போல. இது வந்து ஒரு விண்டோஸ் ஃபோன் தான். ஓகே, நம்ம ஃபோனை வந்து இப்படி திருப்பி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதை பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் இதில் வந்து ஒரு வீடியோ எடுத்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதோடைய வீடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் எனக்கு சரியா தெரியல. இதில் பெருசாக எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் இதில் எவ்வளோ 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கலாம், இல்லை அதிகபட்சமாக இருந்தால் 5 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்கலாம். ஏன்னா நோக்கியாவில் அதிகபட்சம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா வந்தது. அது வந்து அந்த N9 இந்த சீரீஸில் தான் அவ்வளோ போச்சு. இதுலலாம் அவ்வளோ வரவே இல்லை. பார்ப்போம். இது மாதிரி ஃபோன் நீங்களாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நான் இப்போ வந்து சார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா, பிரதர் எனக்கு வேணும், எனக்கு தருவீங்களா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க. ஏன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா கீபேட் யூஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் சைனா மொபைல் வந்தது. ஸோ அதனால அதுங்களுக்கு போயிட்டேன். அதுக்கடுத்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. அதனால நான் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மூவ் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஃபோன் நோக்கியாவில் வந்து நான் யூஸ் பண்ணல. நான் லாஸ்ட்டாக நோக்கியாவில் யூஸ் பண்ண ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2626ன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு எஃப்எம் மட்டுமே இருக்கிற ஒரு மொபைல். அந்த மொபைலில் எஃப்எம் மட்டும்தான் இருக்கும். ஹெட்ஃபோன் போடாமையே எஃப்எம் வந்து ஒர்க் ஆகும். அந்த ஃபோன் தான். அதுக்கப்புறம் பெருசாக நான் நோக்கியாவில் எந்த மொபைலுமே யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மொபைல்னு பார்த்தீங்கன்னா 5300. அந்த எக்ஸ்பிரஸ் மியூசிக்னு சொல்லி சைடில் வந்து ரெட் கலரில் லைட் எல்லாம் எரியும். நான் அதை ஸ்க்ரீனோடைய சைடில் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து எக்ஸ்பிரஸ் மியூசிக்ன்றதுனால சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கும். அதாவது வாக்மேன் சீரிஸ் தான் அது. அந்த மாதிரி இருக்கும். அது ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அந்த ஃபோன் நான் ரீசெண்டாக கூட நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது சரியாக தெரியல. நான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை கண்டிப்பாக அடுத்து ஏதாவது ஒரு சார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன். இதில் எடுத்த ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பேட்டரி வந்து கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. நான் ஷேக் பண்ணிட்டே இருக்கிறதுனால திரும்ப நான் அதை அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இது பண்ணல. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சார்ஜர் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு வேணும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்டாக நான் இந்த வீக் சண்டே மார்க்கெட் போனேன் அப்படின்னாலுமே அந்த ஷாப்பில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 3 பீஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.